வணக்கம். நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்ம கட்சி சார்பாக நீங்கள் நிறைய பணிகளை செய்வீங்க, செய்திகளை பண்ணுவீங்க. அடுத்து நம்ம கேள்வி என்னன்னா, மற்ற கட்சிகளை இல்லாதது எது நாம் அந்த கட்சியில உங்களை ஈர்த்தது? நிலத்தோட உரிமை, நிலத்தோட உயிர், மொழிய காக்கணும், இயற்கை விவசாயம் என்ன சொல்லிட்டே போகலாம். பொதுவாக வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு பார்க்காம எல்லா மக்கள்லையும் எந்தெந்த விழுக்காடு அவங்களோட மக்கள் வருதோ அதுக்கு எந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான இது, அவசியமான வித்தியாசங்கிறத விட அவசியமான ஒன்று. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏற்ற மாதிரி தொழில் இருக்கணும், அதை நோக்கின கல்வி இருக்கணும். இப்போ வெள்ளக்காரங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றோம். இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் ஏற்கனவே பல பேர் சொன்னோம்னா, அவங்க சுதந்திரம் கொடுத்து பேரளவுல கொடுத்தாலும் அவங்களோட பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி தொடர்ந்து நிலைநாட்டுறதுக்கும் அவங்களோட நாட்டை நல்லபடியா வச்சுக்கிறதுக்கும் ஏற்ற தொழிலை இங்க நிறுத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கான கல்வியை இங்க அமைச்சிட்டு போயிருக்காங்க. அதை மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு நம்ம முன்வைக்கிற கல்வி, தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட கல்வி. அந்த தொழில்நுட்பம் நம்மளோட தொழிலுக்கு தேவையான, நம்மளோட வளங்களுக்கு ஏற்ற தொழில், அதுக்கான தொழில்நுட்பம், அதுக்கான கல்வி. சிறப்பு. நம்முடைய வளங்கள் என்ன, இங்க இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலை என்ன, இங்க இருக்கிற மாணவர்கள் எதை கண்டுபிடிக்க விரும்புறாங்க, எதோட பயணிக்க விரும்புறாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்ம கட்சி சரியான படிப்பை முன்னிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க. சிறப்பான பதில். இப்ப தமிழக அரசியல் அந்த காலத்துல இருந்தே சரி, நாங்க தான் மாற்று அரசியலை கொண்டு வர போறோம் அப்படின்னு நிறைய கட்சிகள் சொல்லி வந்திருக்காங்க. திராவிடம் தான் ஆட்சி அமைச்சிருக்கு, மாத்தி மாத்தி திராவிடம் ஆட்சி அமைச்சிருக்கு. இப்ப திராவிடம் அப்படின்ற ஒரு விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு முகமூடி போட்டும் வந்திருக்கு. அப்ப இவங்களை பத்தின உங்க கருத்து என்ன? மாற்று அரசியல் வந்துருச்சா? மாற்றுன்னு இப்போ சமீபத்துல கொஞ்சம் 6 மாசம் முன்னால அண்ணன் ஹீலர் பாஸ்கர் ஒரு காணொலி போட்டார். பினாமி கட்சின்னு சொல்லி போட்டாரு. மக்கள் ஆள்ற கட்சி மேல, ஆள்ற ஆண்ட கட்சி மேல திருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆள்லயே ஒருத்தன் புதுசா வர்ற மாதிரி அனுப்புவாங்க. இது காலகாலமா வைகோல் நடந்துருக்கு. வைகோல் எம்ஜிஆர் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மாற்றம்னு சொல்லிட்டு திமுக மாற்றம், அதிமுக வந்தது ஒரு கொடியோட வண்ணத்தை கூட புதுசா மாற்றி அதை காட்டி சிந்திக்கக்கூடியவங்க தான் எம்ஜிஆர். வைகோ வாரிசு அரசியல் எதிர்த்து வரேன்னு சொல்லிட்டு அதே வாரிசு போயிருக்கு. தொடர்ந்து திமுகவை தூக்கி நிறுத்திக்கிட்டே தான் இருக்காரு. அவர் தேவையான அவருக்கு தேவையான எலும்போ ரொட்டியோ போடலைன்னா திமுகவை திட்டுவாரு, இல்லைன்னா ஆதரவு வச்சு கொண்டு வருவாங்க. அடுத்து யாரு? விஜயகாந்த். விஜயகாந்த் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜெயலலிதாவே எதிர்த்து பேசிட்டாரு சட்டமன்றத்துல. நீ எப்படி சட்டமன்றத்துக்கு உள்ள எப்படி போவாங்க? ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுதான் போவாங்க. அப்புறம் எதிர்த்து பேசினா அது என்ன பெரிய இருக்கா? ஜெயலலிதாவை எதிர்த்து பேசுறது ஒரு சாதனையா? அதோட அதுவும் திராவிடம் தான், திரும்ப திராவிடம். என்ன அவங்களாலேயே வேற வேற பேர்ல அனுப்புறாங்க. அடுத்து கமல் பத்தி சொல்றதுக்கு அவர் பேசி இப்ப சந்தி சிரிக்குது. அதே மாதிரிதான் விஜய். என்ன கேட்டா திமுக தீய சக்தியா, கருணாநிதியை ஓட பண்ணலாம், அறிமுகம் பண்ற கதையா? அதிமுக ஊழல் கட்சியா, ஜெயலலிதா ஓட பண்ணலாம், அதிமுக ஊழல் கட்சியா, எம்ஜிஆர் ஓட பண்ணலாம். இது என்ன பைத்தியமா இல்ல மத்தவன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கானா? விஜய்க்கு அந்த ஆதரவாளர்கள்லாம் விஜய் அதே ஒரு ரேஸ்ல போறாங்க. அது எப்படி அவர்கிட்ட நம்மளால பேச முடியல? அரசுன்னா என்ன? விஜய் தான் ஒரு பொருளாதாரம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எங்க தலைவர் மாசு அப்படின்றாங்க. அப்ப அதை பத்தி இப்ப கருத்து என்ன? நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க தற்கொலை சொல்லுவாங்க. இந்த தற்கொலையில உருவாக்கியாரு திராவிடம் தான் படிக்க வச்சது. நீ படிக்க வச்ச லட்சணம், 50 வருஷமா படிக்க வச்ச லட்சணம் தான் இந்த கட்சியில எங்களோட அறிவு தான் வெளிப்படுது. எப்படின்னு ஒருத்தர் சொல்றா, பாண்டிச்சேரியில கூட்டம் நடத்துறதுக்கு அந்த அரசாங்கம் இழுத்தடிச்சது பாண்டிச்சேரியா இருக்கலாம். அதுக்கு திமுக பயந்துருச்சு, ஸ்டாலின் பயந்துட்டாரு அப்படின்னு. பாண்டிச்சேரிக்கும் திமுக என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு கேட்கணும் திட்டுறாங்க. ஒரு தற்கொலை திட்டுறான். என்னன்னா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல இருக்கு, புதுச்சேரி தான் வேற. உனக்கு பாண்டிச்சேரி வேறையா, புதுச்சேரி வேறையா? பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல இருந்தா புதுச்சேரி இதுதான். நான் அவங்கள சொல்லல, அவங்கள குறை சொல்லல.
இவங்க படிக்க வச்சா பெரியார் படிக்க வச்சான்னு சொல்றாங்க. அந்த படிப்பு இதுதான். வெள்ளக்காரன் விட்டுட்டு போன லிங்க் பண்ணிருப்பாங்க. வெள்ளக்காரன் அவன் கேட்ட கல்வியை விட்டுட்டு போனான். அந்த வெள்ளக்காரன் சொந்த இருக்கிறது சாவகர் மட்டும் கிடையாது. இங்கே ஈவேரா வடநாட்டுல சாவகர், தென்னாட்டுல வந்து ஈவேரா. இவங்க இங்க தமிழ்நாட்டுல கேட்டா பெரியார் தான் படிக்க வச்ச. பெரியார் தான் நீ படிக்க வச்ச லட்சணம் தான் இன்னைக்கு காவேரி தான் தெரியுது. சரிங்களா? கல்விமுறையை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க கொண்டு வந்த கல்விமுறையின் சாராம்சம் என்னன்னா வந்து மோச்சிட்டே அப்பதான் நீ பெரிய ஆளாதீங்க. எவ்வளவு சீன் புரியோ அவ்வளவுதான் நீ அறிவாளி. இதுதான் பழகிட்டு அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் வந்து அதாவது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுவோம், காலையில எந்திரிக்கிறது கொஞ்சம் கோமா சொல்றேன் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் 2 சொம்பு வாங்கி குடிக்கிறது, அறிவை வளர்க்கிற நம்ம கிட்ட இருந்து அறிவு நம்ம என்ன முதல்ல பேசணுமோ அதை எடுத்து அடுத்த நாள் பேசுறது என்ன. அதனால வந்து அவங்க வந்து நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாம் நினைப்போம். ஏன்னா எந்த கட்சியுமே சரியில்லைங்கிறது நம்ம வைக்கிற தீவிரமான ஒரு வாதம். அதை வந்து நம்ம நிரூபிச்சு காமிச்சிருக்கோம். ஏன்னா வைகோவோட பையன் வந்து ஏதோ ஒரு கோயில்ல ஒப்பந்தம் எடுத்து தொழில் பண்ணிருக்கான். இப்போ வந்து இந்த மாசத்துல வந்து மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு ஸ்டார்டிங் போனாங்க. இதே வெங்காயத்தை திரும்ப வந்து 3 வருஷம் பண்ணாங்க. என்ன பண்ணாரு, மது ஒழிப்பு மாநாடு. அங்க வந்து மது எப்படி குடிக்கணும்னு பாடம் எடுத்துருக்காங்க மது ஒழிப்பு மாநாடு. என்ன ஒழித்து குடித்தல் அப்படின்னா வச்சுக்கலாம், ஒழிப்பு கிடையாது, ஒழிப்பு. அதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சி இதனால திரும்ப அந்த விஷயம் இருக்காங்க. இதனால எல்லாத்தையும் எதிர்க்கணும். சாட்டை சொன்ன மாதிரி நம்ம சிலம்பத்தை எடுத்து 4 பக்கம் படிக்கணும். எல்லாத்தையும் அடிக்கணும். யாரும் மாறப்படும் கிடையாது. திமுக தப்பு, அதிமுக தப்பு, காங்கிரஸ் தப்பு, பாஜக தப்பு, இப்ப இந்த தாவேக்காவும் தப்புன்னு சொல்லி அடிக்கணும். இதையே இதுவும் நம்மளை பார்த்துதான் இங்க வந்து நகல் எடுத்து பண்றாங்க தாவேக்காங்க. அதனால வந்து அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, ஏன் தலைமையில பண்ணோம் கெட்ட கேட்டு வந்துட்டு இவன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே போட்டு அனுப்பிட்டாங்க. யாருமே அவங்க சேர்க்கலாமோ சேர்க்கணும். இப்ப நாம தனித்திருக்கோம். அதுவும் நம்மளை பார்த்து காப்பீடு. யாரு எதை பேசணும் ஒரு தகுதி கலாதாரம் வேணும்ல. என்ன நம்ம எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவோம், எல்லாரையும் காட்டணும், பேசுவோம். நம்ம உண்மையா இருக்கோம், பேசுவோம். அவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? லாட்டரி சீட்டு விட்டு வந்தானே, என்ன பாச்சாந்தி பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க, போக்குவரத்து துறையில ஊழல் பண்ணவங்க, பாண்டிச்சேரியில சாராயம் வைக்கிறவங்க, இவரெல்லாம் வச்சுட்டு கட்சி நடத்திக்கிட்டு நீ ஊழல ஒழிப்பேங்கிற, நீ வந்துட்டு என்ன சமூக நீதி பார்ப்பேங்கிற, பெண்களை போற்றி பாதுகாப்பேங்கிற, என்ன தகுதி இருக்கு? எல்லாத்தையும் விமர்சிக்கிறதுக்கு, திட்டுறதுக்கு, கண்டிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தகுதி இருக்கு. உனக்கு நாம் தமிழர் கட்சி தவிர யாருக்கும் கிடையாது. குறிப்பா தாவேக்காவுக்கு கிடையாது. அவங்க விட்டுருங்க, அவங்க ஒரு ஆளே கிடையாது. நம்ம கலாய்க்கிறதுக்கு என்டர்டைன்மென்ட்க்கு ஜாலியா இருக்கு. மற்றபடி பொருளாதாரம், அரசியல் முன்னேற்றம், கண்டென்ட்காக ஒரு கட்சி நடத்துறாங்க. கண்டென்ட் கட்சி, தமிழக கண்டென்ட் கட்சி, தமிழக கண்டென்ட் கட்சி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். திமுக அதிமுக ரெண்டுல வந்து யாரு அளவுக்கு அதிகமா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்ல முடியும்? நிறைய வெளிவந்த தகவல்படி அங்கங்க இதுவரை கண்டுபிடிச்ச ஊழல்படி கண்டிப்பா திமுக தான் முதலிடம். கொஞ்சம் பின்னால வந்து அதிமுக. காரணம் அதனால அதிமுக வந்து சிறந்த கட்சியை சொல்ல முடியாது. 100 கோடி திருநாளா 100 கோடி திருநாள். ஏன்னா வந்து அங்க இவ்வளவு அதிமுக தான் அதிக வருஷம் ஆட்சியில் இருந்து 31 வருஷம். திமுக வந்து 21 இருந்து இப்ப 26வது வருஷத்துக்கு முடிக்க போறாங்க இந்த வருஷத்தோட. ஆனா அதிமுக வந்து 2வது இடத்துல தான் இருக்கு. ஏன் காரணம்னா இங்க வந்து வாரிசு வந்து அவங்க வந்து நிறுவல, இங்க வாரிசு நிறுவிட்டாங்க. அதனால தொடர்ந்து இவங்களால கொள்ளையடிக்க முடியல. அதனால அவங்க முதலிடத்துல இருக்காங்க. இப்ப வாரிசு நிறுவல. என்ன கருணாநிதி வந்து இப்போ பெரியார் படம் போட்டுட்டு பெரியார் வாயில இதை வைக்கணும், வாய கலணும் பெரியார். ராமசாமி பக்கத்துல எந்த படத்தை வைப்பேன்னு கேட்டா தமிழ்நாட்டுல ஏமாந்து போன பல பேர் வந்து கருணாநிதி படத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் அவரை பின்பற்றுறதுல தீவிரம் பண்ணணும். ஆனா எனக்கு அதுல தீவிரமும் ஒரு மாற்றம் கருத்து. கருணாநிதியோட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் வந்து ராமசாமியை தீவிரமா பின்பற்றினாங்க. எதுலையும் தெரியும் ராமசாமி முன்வச்ச ஒரு கேவலமான ஒரு தத்துவத்தை. எந்த தத்துவம்? சரிங்களா? அந்த காரணத்தினால உங்களுக்கு வாரிசு இல்ல. அதனால அதிமுக 2வது வாரிசு இருக்கிறதுனால திமுக முதலிடம்.
ஓகே. அப்ப வந்து வாரிசு ஒருவேளை எம்ஜிஆர் இருந்தா இருந்தா வந்து அவங்க திமுகவே உடம்புங்க முடிஞ்சிருப்பாங்க. திமுக வாரிசுனா அரசியல் ஒரு வாரிசு, திரைத்துறையில இவங்க ரியல் எஸ்டேட்டுக்கு ஒருத்தவங்க அப்படி பிரிச்சு போட்டு பக்கமா தமிழ்நாட்டை பிசினஸ் கூடாதான் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான சுய தொழில்னு சொல்லலாம். சுய தொழில் கூடாதான் வந்து தமிழ்நாட்டை சரி. இப்போ சாராயம் இருக்குல்ல, திமுக அதிமுக ஆறோ ஏதோ முக்கியமான பெரிய சாராயம் இருக்குங்க. அதுல 2 3 திமுக இருக்கு, 1 2 அதிமுக இருக்கு, காங்கிரஸ் ஒண்ணு இருக்கு. இப்போ எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாருமே ஒண்ணு. இவங்க வந்துட்டு ஒவ்வொரு தேர்தல் அடிக்கணையும் அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மது ஒழிப்பேன், அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மது ஒழிப்பேன். இதோட எத்தனை காந்தி பிறந்து இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? காந்திக்கு இப்போ எத்தனாவது பிறந்த நாள் கொண்டாடி? 150. நம்ம இந்தியாவில கொண்டாட ஆரம்பிச்சு ஒரு 70 வருஷமா காந்தி ஜெயந்தி கொண்டாடி இருப்போமா? 70 காந்தி ஜெயந்தி. இந்த கட்சிகள் வந்து 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமா சொல்லிருக்காங்க காந்தி ஜெயந்திக்கு மது ஒழிப்போம், காந்தி ஜெயந்திக்கு 50 ஒழிப்போம். ஒழிச்சு வச்சு டபுள் மடங்கு வந்து விற்பாங்க. அதான் மது ஒழிப்போம். அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கிறதுனால சொல்லிடாங்கிறதுனால திமுக மட்டும் நம்ம மறுபடியும் தப்பு பண்றோம். திமுக மட்டும் குறி வைக்கணும். 55 வருஷத்துல 31 வருஷம் அதிமுக தான் இருக்கு. அவங்க ஏன் இருக்குல்ல, அவன் சாராயம் பதிவு பண்ணணும், இவன் அவங்க இன்னும் சாராயம் பதிவு பண்ணணும். 2 ஒண்ணு தான். சரி, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய எப்படி திராவிடத்தை அடிக்கும்? கண்டிப்பா நம்மளால முடியுமா? எல்லாம் முடியாது. இப்ப கட்சி 2026 அப்புறம் வந்துட்டு போகடா வெளியாட்டா ரேஞ்சுக்கு ஒரு பெரிய பிம்பம் நம்மளை சுத்தி நடக்குது. இப்ப தொலைக்காட்சிகள் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் 3% காய்க்கலாம், விஜய்க்கு பின்னால போகலாம் அப்படின்றாங்க. இப்ப நம்ம தமிழ் தேசியம் வெல்லுமா, இல்லைன்னா அவங்க திராவிடர்கள் விஜய் கட்சியும் சேர்த்து சொல்றேன், அது வந்து ஒரு தமிழ் தேசிய முகமூடி போட்ட ஒரு திராவிடம் அவ்வளவுதான். அப்ப அந்த திராவிடம் வெல்லுமா, தமிழ் தேசியம் வெல்லுமா? தமிழ் தேசியம் வந்து 2 கிட்ட தான் இருக்கு. படிப்படியா அதோட முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கு. இல்லாம வந்து மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்காது. இப்போ போன தேர்தல் நேரத்துல தேர்தல் காலத்துல மக்கள் மன்றங்கள்ல பல விவாதங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியல. அப்ப 5 முனையா இருந்தாலும் போட்டி 2 பேருக்கு 3 பேருக்கு சொல்லிருப்பாங்க, நம்மள சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள பாத்தீங்கன்னா 4 முனையா தான் சொல்லுவாங்க. இந்த சன் டிவி ஒண்ணு தவிர, ஏன்னா அவங்க தான் பார்த்து ரொம்ப பயப்படுறது. அவங்க 5 பேர் போடுறாங்க, 5ல கூட நாம் தமிழர் வைக்கல. அந்த சன் டிவியை தவிர எல்லா இதுலயும் 4 போட்டியை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது வந்து அவன் குறைஞ்சபட்சம் அவன் முன்னே பேசி ஆகணும். இல்லைன்னா அந்த ஊடகத்தை மக்கள் மதிக்க மாட்டாங்கிறதுனால 4 மேலும் 4வது 3வதுன்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல போனா 2 தான், திராவிடம் தமிழ் தேசியம். திராவிடம் எல்லாம் ஒரு பக்கம், தமிழ் தேசியம் நம்ம மட்டும்தான். இப்போ நம்ம மட்டும்தான் தமிழ் தேசியத்தை வந்து அரங்கத்துல இருந்ததை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இப்போ நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ கடந்த 6 மாசம் 9 மாசமா கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சியும் எல்லா நிறுவனங்களும் மக்கள் மன்றமும் கூப்பிட்டு அந்த கட்சியில இருந்து அரசியல் நிர்வாகிகளையோ தலைவர்களையோ கூப்பிட்டு விவாதம் நடத்துறாங்க. எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண மாதிரி வினாத்தாள வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமானோட தங்கைகளும் 10 வருஷமா கொடுத்த அறிவு இப்போ போராட்டம் கேள்வி கேட்கிறாங்க. அன்னைக்கு சாரி ஆராசா அவர் போனாரு. அவரு சமூக நீதினா திமுக உருட்டுறதுக்கு சமூக நீதியிலேயே ஒரு கேள்வி கேட்டு ஒரு பையன் பார்க்கணும். அவன் நாம் தமிழர் கட்சி கேட்கணும். அவன் சாதாரண ஒரு மாணவன் கேட்டான். இப்போ வந்து மேகமலையப்பா அங்கே நடந்த என்ன பெரிய பாலியல் குற்றத்தை சொல்றீங்க, அப்போ இங்க மேகமலை நடக்கிறது சமூக நீதிக்கு எதிரானது கேட்கலாம். இதே ஊழலை பத்தி பேசிட்டு விஜய் வரவும் அவனோட நிர்ணயமானா அவனும் ஒரு பையன் மார்க் பண்றாங்க. என்ன ஊழல் சொல்றீங்க, நீங்க வந்து உங்க படத்தோட டிக்கெட்டை வந்து அதிக அளவு கொடுக்காம இப்போ எல்லாத்துக்கும் அறிவு கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி. போறவங்க கேள்வி கேட்கறான் பாத்தீங்களா, இதுதான் தமிழ் தேசத்தோட நீங்க கேட்டீங்களா, தமிழ் தேசம் நிர்ணயமான எல்லாரையும் பேச வச்சிருக்கு பாருங்க, எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சிருக்கு. கேள்வி கேட்கறதுக்கு போது அறிவு கொடுத்துருக்கு. அடிப்படை அறிவு. நீ படிப்புனா புத்தகத்தை மட்டும் நான் என்ன படிக்கிறேன், பாட்டை எழுதி வச்சிருக்கிறதுனால அதை படிக்கிறேன்னு படிச்சுட்டு பிள்ளைங்க கேள்வி கேட்கிறாங்க. காமராஜர் திராவிட வளர்ப்பு கிடையாது. 2018 முதல்ல ஒரு காணொலி இந்த
என்னோட உறவினர் ஒருத்தர் மூலமா ஒரு காணொலி எனக்கு வருது. கிட்டத்தட்ட 7-8 நிமிஷமா 10 நிமிஷமா அண்ணன் பேசுவாரு. அதான் முதல்ல பேசுறேன். அதுக்கு முன்னால சீமானை பத்தி நான் நினைச்சிருந்தேன், ஏன் இவர் கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அதையும் பார்த்தாரு. சீமான ஒருத்தர் இருக்காரு, ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு 2010 அந்த ஒரு காணொலியை நான் முதல்ல பார்த்தேன். அது வந்து சுந்தர் அவர்களை பத்தி 7 நிமிஷம் 8 நிமிஷம் பேசி பாருங்க. முழுசா பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம், எதையும் முழுசா பாருங்க. யாரு பேசினாலும் முழுசா பாருங்க. உண்மை நம்ம தெரிஞ்சிடும். எந்த கட்சி பேசினாலும், எந்த தலைவர் பேசினாலும், எந்த பேச்சாளர் பேசினாலும் முழுசா பாருங்க. அந்த 7 நிமிஷம் நான் முழுசா பார்த்த ஒரு விளைவு. அதுல சுந்தர்சாவடிக்குன்னு இதெல்லாம் வந்து நிபந்தனைகள், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்க எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. என்ன மாதிரி பல கோடி மக்களுக்கு தெரியாது. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்தந்த கட்சிக்கு இருந்தவங்க வந்து அவங்க கட்சி தொண்டர்களுக்கு கூட அந்த அறிவுரையை கொடுக்கல. நம்ம கட்சியில வந்து அண்ணன் மூலமா பல தளபதிகளுக்கு போய் அவங்க மூலமா பல பேருக்கு வந்து பரவி. அப்போ யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஊழல் சொல்லுவாங்க. நாம நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட மேடைகள்ல பேசுற விஷயங்களை பாருங்க. ஊழல் வந்து ஒரே ஒரு பிரச்சனை கிடையாது, 100ல ஒரு பிரச்சனை தான் ஊழல். அதுலதான் ஒண்ணுதான் அந்த சொல்லிச்சாங்க. இந்த மாதிரி அறிவு மக்களுக்கு வந்து அரசியல் அறிவு நேரடியாகவே எல்லா பொறுப்பாளர்களும் சரி, எல்லா மாநில செயலாளர்களும் சரி, நாம் தமிழர் கட்சி வேலை செய்யறோம் எல்லாருமே சரி, அவங்க நிறைய டேட்டாஸ் இருக்கு, மக்கள் கிட்ட அனுப்பிட்டே தான் இருக்காங்க. 100 காணொலிகள்ல ஒரு காணொலி பார்த்தாலும் யாரெல்லாம் அறிவாங்க. இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நமக்கு கேட்கலாம் கொடுத்துட்டீங்க. மிக நன்றி.